ஹாய் டியர்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த ஸ்லீவோட மேக்கிங் வீடியோ வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம எப்படி ஸ்லீவ் மார்க் பண்ணுவோமோ பண்ணிவிட்டு நான் அந்த சர்க்கிள் ட்ரா பண்ணுறதுக்கு ஒரு சின்ன பிளேட் எடுத்து சர்க்கிள் ட்ரா பண்ணிக்கிட்டேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து செக்குடு பேட்டர்ன் கேட்டிருந்ததுனால செக்குடு பேட்டர்ன் போட்டோம். அதில் ஹார்ட் வந்து உள்ள டிசைன் பண்ணுறதுக்கு நம்ம ட்ரேசிங் பின்ட்ரெஸ்ட் டேப்பில் இருந்து ஒரு ட்ரேசிங் கப்புள் ஹார்ட் எடுத்து அதில் ட்ரேஸ் பண்ணி எடுக்கிறோம். நம்ம பேப்பர் காப்பி ஆப்பில் லாக் பண்ணிவிட்டு நம்ம வந்து இதுக்குரிய இதை வந்து ட்ரேஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இதுலேருந்து கொஞ்சம் பையை அப்படியே மூவ் பண்ணி நம்ம கரெக்டாக அந்த ட்ரா பண்ணிட்டு மேலே ஃபிட் பண்ணிவிட்டு அப்புறம் அதை இன்னும் கொஞ்சம் மூவ் பண்ணிவிட்டு வரைஞ்சோன்னா நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம இது மேலே ட்ரா பண்ணிவிட்டு இப்போது லைட்டாக ஃபோனை நகட்டிட்டு அது மேலே இப்போது சைடெல்லாம் மூவ் பண்ணி வச்சுட்டு இப்போ அது மேலே ட்ரா பண்ணோன்னா நம்மளுக்கு வந்து ட்ரேஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நம்ம நிறைய பேர்கிட்ட வந்து ட்ரேசிங் ஷீட்டோ இல்லை அதுக்கான மெட்டீரியல்ஸோ வந்து டக்குன்னு இல்லை அப்படின்னா நம்ம இந்த மாதிரி மெத்தட் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம இந்த மாதிரி ஃபுல்லாத்தையும் ட்ரேஸ் பண்ணி ட்ரா பண்ணி எடுத்ததுக்கப்புறமா நம்ம அது ஃபுல்லாக வந்து சுகர் பீட்ஸுன்னு உள்ள இன்னும் கொஞ்சம் ஒர்க்ஸ்லாம் வந்து நம்ம பண்ண போகிறோம். ஒரு சிம்பிள் பட்ஜெட்டில் நம்ம வந்து ஒரு ப்ரைடல் ப்ளவுஸ் வந்து இந்த மாதிரி பண்ணி கொடுக்கலாம். அவங்க பொண்ணு பையனோட பேர் வந்து கஸ்டமைஸ் பண்ணி கேட்டிருந்தாங்க, தமிழில் கேட்டிருந்தாங்க. ஸோ நம்ம வந்து ஃபஸ்ட்டு இதுக்குரிய அவுட்லைன் சுகர் பீட்டில் கொடுத்துடலாம். அந்த ஒரு ஆஃப் சர்க்கிளில் வந்து நம்ம ஒரு பார்டர் லைன் மாதிரி கொடுத்ததுக்கு அப்புறமா உள்ளே இருக்கிறதுக்குள்ளே எல்லாமே நம்ம ஃபினிஷ் பண்ணிடலாம். நேம் அப்புறம் 1 by 1 நம்ம வந்து ஒவ்வொன்றா ஃபினிஷ் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு சுகர் பீட் வச்சு லேயர் கொடுத்தேன். அடுத்து செயின் ஸ்டிச் செயின் வந்து போட்டு, அதாவது ஸ்டோன் செயின் வச்சு ஒரு லேயர் கொடுத்தேன். அதுக்கப்புறம் ஒரு பார்டர் மாதிரி அதை மேக் பண்ணிட்டோம் அந்த இதுக்கு. ஸோ இப்போ வந்து நம்ம ஹார்ட்டின்குள்ளே உள்ள அந்த டிசைன்ஸ்லாம் என்ன அப்படின்றத வந்து 1 by 1 பார்க்கலாம். நான் வந்து ஃபஸ்ட்டு நேம் மட்டும் காட்டுறேன் உங்களுக்கு. நம்ம தமிழில் நல்ல பேர் எழுதிட்டு அதுக்கப்புறமா நம்ம அதை அழிச்சிட்டு நம்ம ட்ரேசிங் மட்டும் இருக்கிற மாதிரி. ஏன்னா ரொம்ப டார்க்காக இருந்தால் நம்மளுக்கு வந்து அது கொஞ்சம் இதாக இருக்கும்ல. நான் வந்து ஒரு 2-3 தடவை வேறு ஆங்கிள்ஸில் வந்து எழுதி பார்த்தேன். எனக்கு ஃபிட்டான ஆங்கிளில் வந்து நான் அப்படியே வந்து ஒவ்வொரு ஸ்டோனாக வந்து நல்லா நீட்டாக பெண்ட் பண்ணி கட் பண்ணி நான் வந்து பேஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து இதோட அவுட்புட் வந்து இப்படி தான் இருந்துச்சு. ஓவரால் வந்து உள்ள ஹேங்கிங் மாதிரி ஒரு இது கொடுத்ததுக்கப்புறமா இப்படி தான் இருந்தது. ஸோ ஃபைனலி ஸ்டிச் பண்ணியாச்சு. நம்ம வீடியோவை பார்த்ததோட மட்டும் விடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.